அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் வந்திருந்தாலும் பிரதமரை சந்தித்திருப்பது அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணி கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் உள்ளிட்டோர்லாம். ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடியே திடீர்னு அதிமுக பொதுச் செயலாளரை தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் சந்தித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய பாஜக முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். பிரதமருடைய தமிழ்நாடு வருகை அப்படின்றது அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறார், வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க. இதை தாண்டி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தாலும் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இன்னைக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் எங்களது கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லோருமே தான் வரவேற்றார்கள். அதனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரவேற்பு தான். அது மட்டும் இல்ல, நாளைக்குதான் பீகாரின் வெற்றி என்று கொண்டாடும் விதமாக முதலமைச்சரே பதவி ஏற்கிறார். அதனால அதற்கு முன்னாலேயே பீகார் வெற்றிக்கு பின்பு முதல் வருகையாக தமிழகத்திற்கு அதுவும் ஏறக்குறைய ஒரு 9 கோடி விவசாயிகள் பலன் பெறும் அளவிற்கு 18,000 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்றது தமிழகத்திற்கு பெருமை. நிச்சயமாக இது ஒரு வரவேற்கக்கூடிய ஆரம்ப நிகழ்வு. இனிமேல் வரக்கூடிய நிகழ்வுகளும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நான் கணிக்கிறேன். மேடம், இப்போதான் கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக அரசு மற்றும் முதலமைச்சர் அப்படின்னு 2 தரப்புலையுமே குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் கோவையில் பிரதமர் இருக்கிறாரு. அரசுடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, முதல்ல நான் அரசு குற்றச்சாட்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னால நான் முதலமைச்சரை குற்றம் சாட்டுறேங்க. என்னதாங்க பிரச்சனை? வரவேற்கணுமா இல்லையா? முதலமைச்சர் புரோட்டோகால் படி ஒரு மாநிலத்திற்கு பிரதம அமைச்சர் வரும்பொழுது முதலமைச்சர் வரவேற்க வேண்டும். வரவேற்கலன்னா அப்ப உங்களுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் தனிப்பட்ட அரசியலையும் நீங்கள் ஆட்சியில் புகுத்துகிறீர்கள். அது நீங்க அப்படி செய்யக்கூடாது. அப்படியே உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுதான். ஏன் நான் கேட்கிறேன், மெட்ரோ ரயில் பிரச்சனை இருக்கு, நேரா வரவேற்றுட்டு பிரதமர்கிட்ட இதை கிளாரிஃபை பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? பிரதமர் டெல்லியில இல்லையே. டெல்லியில இருந்தா கடிதம் எழுதலாம். ஆனா நீங்க விவசாயிகள் பிரச்சனைக்காக தான் வராரு. நீங்க ஒரு விவசாய பிரச்சனைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அவரை வரவேற்றுட்டு அவர்கிட்ட பேசியிருக்கலாமே. சாமிநாதன் அரசின் சார்பா வரவேற்க வந்திருக்காரு. இல்ல, அப்ப வெள்ளக்கோயில் சாமிநாதனும் முதலமைச்சரும் ஒன்னா நான் கேட்கிறேன். முதலமைச்சர் வெளியூர்ல இருந்தா பரவாயில்ல, வெளிநாட்டுல இருந்தா பரவாயில்ல, புரோட்டோகால் படி யாரோ ஒருத்தவங்க வரணும். அது வராங்க, அது ஒண்ணும் பெருமை கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒன்னே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். யூபி அரசாங்கத்துல இருந்தாங்க, 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க? எத்தனை? இன்னைக்கு நிராகரித்ததனால் மெட்ரோ கொண்டு வரலன்னு சொல்றாரு. வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.